வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. பம்பரம் சின்னம் கிடைக்காவிட்டால் வேறு சின்னங்களை கேட்டுள்ளோம், அதில் போட்டியிடுவோம் என்று மதிமுக திருச்சி தொகுதி வேட்பாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம், காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 33 மீனவர்களை விடுதலை செய்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது சொத்து விவரங்களை வேட்பு மனுவில் தாக்கல் செய்துள்ளனர். அதில் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக ஈரோடு அதிமுக வேட்பாளருக்கு ரூபாய் 653 கோடி சொத்து உள்ளது தெரியவந்துள்ளது. திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டவர் காவல் நிலையத்தில் மரணமடைய காரணமாக இருந்ததாக மதுரையில் உதவி ஆணையராக இருந்த வெள்ளத்துறை உள்ளிட்டோருக்கு மாநில மனித உரிமை ஆணையம் அபராதம் விதித்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் லோக்சபா தேர்தலில் தங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்க கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டது விசிக. இந்த வழக்கில் விசிகவிற்கு பானை சின்னம் ஒதுக்குவது பற்றி தேர்தல் ஆணையம் உடனடியாக முடிவெடுக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. எங்களிடம் உள்ள ஆவணங்களின்படி எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளர் என உள்ளது. எனவே அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி வேட்பாளர்களை நிறுத்தவும், இரட்டை இலை சின்னத்தில் அந்த வேட்பாளர்கள் போட்டியிடவும் எந்த தடையும் இல்லை என தேர்தல் ஆணையம் சார்பில் பதில் வழங்கப்பட்டுள்ளது. குஜராத் அணிக்கு எதிரான போட்டியில் சிஎஸ்கே அணி தரப்பில் 18 ஓவர்கள் வேக பந்து வீச்சாளர்களால் வீசப்பட்டுள்ள சம்பவம் ரசிகர்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென் சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அத்தொகுதிக்கு உட்பட்ட திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர் பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட சென்றபோது பொதுமக்கள் தேர்தல் பிரச்சாரம் செய்ய விடாமல் திருப்பி அனுப்பிய சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்தி